அனைவருக்கும் வணக்கம். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்கள் ஏறக்குறைய 5-6 தலைமுறைகளாக வாழ்ந்து வரக்கூடிய மாஞ்சோலையிலேயே அவருடைய வாழ்வாதாரத்தை அமைத்து தர வேண்டும். அவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் மாஞ்சோலையிலிருந்து வெளியேற்றப்படக்கூடாது என்று கோரிக்கை வைத்து இன்று சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் நான் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக இன்று ஒரு மனு தாக்கல் செய்திருந்தோம். அந்த மனு இன்று நீதியரசர்கள் சுரேஷ்குமார் மற்றும் அருள்முருகன் ஆகியோரிடத்தில் முதல் பெஞ்சிலே விசாரணைக்கு வந்தது. ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு மேலாக வாதங்கள் நடைபெற்றன. தொழிலாளி ரோஸ்மேரி சார்பாகவும் என் சார்பாகவும் வழக்கறிஞர்கள் திரு வாக்கீஸ்வரன் அவர்கள், செல்லுக்குமார் மற்றும் ரமேஷ், ஜெகன் உள்பட ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இன்று எங்கள் சார்பாக ஆஜரானார்கள். நாங்கள் மிக முக்கியமாக கோரிக்கை வைத்தது, பிபிடிசி நிர்வாகம் அங்கு பல தலைமுறைகளாக வாழ்ந்து வரக்கூடிய தொழிலாளர்களை அற்ப சொற்ப ஒரு தொகைக்கு ஆசை வார்த்தை காட்டியும் அச்சுறுத்தியும் மிரட்டியும் அவர்களை வெளியேற்ற முயற்சி செய்து வருகிறார்கள். அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அவரிடத்தில் அச்சுறுத்தி பெறப்பட்ட கையெழுத்துக்களை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தோம். அதேபோல அவர்களுக்கு நிரந்தரமாக வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாஞ்சோலையில் 4 ஹெக்டேர் அப்படி என்று சொன்னால் ஏறக்குறைய 10 ஏக்கர் நிலம் அவர்கள், அதாவது இப்பொழுது குத்தகை முடிந்தவுடன் மாநில அரசு கையகப்படுத்தி அந்த 10 தலா ஒரு தொழிலாளிக்கு 10 ஏக்கர் நிலம் அவர்களுக்கு கொடுத்திட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம். இன்று ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு என்று கொடுத்திருக்கிறார்கள். அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய விஷயத்தை பொறுத்த மட்டிலும், ஒன்று, இப்பொழுது தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு பிபிடிசி நிர்வாகம் என்ன நிவாரணம் கொடுத்திருக்கிறதோ அது தனி. ஆனால் அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஏறக்குறைய 1929 அங்கேயே குடியிருந்து அதுதான் அவருடைய வாழ்விடமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு நிரந்தரமாக குடி அமர்த்துவது, நிரந்தரமான வாழ்வுரிமை ஏற்படுத்தி தருவது குறித்து, அது 5 ஏக்கர் நிலம் கொடுப்பதா அல்லது வேறு டேண்டி எடுத்து நடத்துவதா அல்லது என்ன 10 ஏக்கர் நிலம் கொடுப்பதா, எதுவாக இருந்தாலும் இதுபோன்ற ஒரு நிரந்தரமான பெர்மனன்ட் சொல்யூஷன், நிரந்தரமான தொழிலாளர்களுக்கான நிரந்தரமான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுவதற்கான ஒரு திட்டத்தோடு மாநில அரசு ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதியரசர்கள் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டிருக்கார்கள். வரக்கூடிய 22ஆம் தேதி அன்று இந்த வழக்கு மீண்டும் வருகிறது. அன்று இந்த விசாரணையில் நானே ஆஜராகி அந்த தொழிலாளருக்கு ஏன் மாஞ்சோலையிலேயே இடமளிக்க வேண்டும், அவர்களுக்கு நிலமளிக்க வேண்டும் என்பது குறித்து நான் என்னுடைய வாதத்தை எடுத்து வைக்க இருக்கிறேன். எனவே இதை பொறுத்த மட்டிலும் இப்போ கடந்த காட்டிலும் வெறும் பிபிடிசி கொடுக்கக்கூடிய அந்த இழப்பீடு தொகையோடு தொழிலாளர்களை வெளியேற்றுவதற்கு உண்டான மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டப்பட்டது. ஆனால் நான் வழக்கு தொடுத்ததனுடைய விளைவாக இன்று தொழிலாளர்களுக்கு ஒரு நிரந்தரமான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தருவதற்கு உண்டான திட்டத்தோடு வாருங்கள் என்று மாநில அரசுக்கு இன்றைய நீதியரசர் உத்தரவிட்டிருப்பது இந்த தொழிலாளர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆகும். ஒரு பக்கம் இருக்கு, அடுத்த கட்டம் உங்களுடைய பொதுவெளியில போராட்டங்கள் நடவடிக்கைகள் இல்ல. இப்ப நாங்க கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணோம். எங்களை பொறுத்தளவு மாநில அரசு இதுல எந்த விதமான கௌரவம், அதாவது சுய கௌரவம் பார்க்க வேண்டியதில்லை. ஏற்கனவே அதாவது தேயிலை காப்பி தோட்டங்கள் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே காப்பு காட்டுகள் தான், ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல தான் இருக்குது. மாஞ்சோலையில புதுசா அது ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல ஏற்கனவே அது காப்பு காடு தான். எனவே எந்த விதமான இதுல குறுகிய நோக்கத்தோடு பார்க்காம மாநில அரசு நல்ல ஒரு சாதகமான ஒரு முடிவெடுத்து அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்கள் வாழக்கூடிய இடங்களிலேயே
4 ஹெக்டேர் அதாவது 10 ஏக்கர் நிலத்தை பிரித்து கொடுப்பதற்கான திட்டத்தோடு வர வேண்டும். அதுதான் வந்து இந்த அரசுக்கு நல்லது என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எங்களை பொறுத்த மட்டிலும் நாங்கள் இப்போ நீதிமன்றத்தில் வந்துவிட்ட காரணத்தினால நாங்கள் தொடர்ந்து நீதிமன்றத்திலையும் முறையிடுவோம். அதே போல மத்திய அரசு மாநில இதில் மத்திய அரசும் இதில் சம்பந்தப்பட்டிருக்குது, வனத்துறை சம்பந்தப்பட்டிருக்குது, மாநில அரசுடைய வனத்துறை சம்பந்தப்பட்டிருக்குது, டைகர் ரிசர்வ் அதாவது புலிகள் காப்பகத்தினுடைய துறை சம்பந்தப்பட்டிருக்குது. அதெல்லாம் இன்னைக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை. அதனால நான் நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற்று வர 22ஆம் தேதி நானே அது சம்பந்தம் எந்த விதத்திலெல்லாம் அவர்களுக்கு மலையகத்தில் அவர்களுக்கு வாழ்வுரிமை அளிக்கலாம், அவர்களுக்கு நிரந்தரமான வாழ்வை அளிக்கலாம் என்பது குறித்து அன்று பேசுவோம். தேவைப்படுகின்ற பொழுது இது நான் டெல்லி சென்று டெல்லி அரசிடம் முறையிடுவது அல்லது வேறு ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் நடத்துவது என்பது அதுவும் இணையா தொடரும்.